ശ്രീമദ് ഭാഗവതം ചതുർത്ഥസ്കന്ധം. ചതുർത്ഥസ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരமான 29வது അധ്യായം. പ്രാചീന ബർഹിസ് அவருக்கு நாரத மகர்ஷி சொல்லிக் கொடுத்த புரஞ்சன உபாக்கியானத்தையாக்கும் நம்ம பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் புரஞ்சன உபாக்கியானத்தோடு தத்துவார்த்தத்தை நாரத மகர்ஷி வர்ணிச்சு சொல்றார். அதன் வழி പ്രാചീന ബർഹിസുക്ക് ഉപദേശത്തെയും കൊടുക്കവാക്കും ചേരാർ നാരദ മഹർഷി. ശാശ്വതമല്ലാത്ത പ്രകൃതി വിഷയങ്ങളിലേന്ത് വിടുപെട്ട് ഭഗവാൻ ശ്രീഹരിയിലെ മനസ്സെ കൊണ്ടുപോയി ചേർക്കണം அப்படின்னு சொல்றார். பக்தி ஒன்னினால மட்டும்தான் மோட்சம் அப்படிங்கிற அவஸ்தையை பிராபிக்க முடியும் அப்படிங்கிறத திருடமாயிட்டு எடுத்து சொல்றார். அதையாக்கும் பார்க்கிறோம். பிராச்சீன பர்ஹிஸ் கேள்வி கேட்கிறார். புரஞ்சன உபாக்கியானம் நீங்கள் சொன்னேளே நாரத மகர்ஷி, அதனோடெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் எனக்கு வர்ணிச்சு தரத்துக்கு உங்களுக்கு தயவுண்டாகணும். சாதாரண மனுஷனான என்னால நீங்கள் சொன்ன கதையிலேருந்து தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. அதனால அதனோடு தத்துவார்த்தத்தை சொல்லித்தரணுமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார். அதாக்கும் இந்த அத்தியாயம். പ്രാചീന ബർഹിസോട് കേൾവിയോട് കൂടിയിട്ട് இந்த അധ്യായം ആരംഭിക്കപ്പെടുന്നത്. அதனால പ്രാചീന ബർഹീരുവാച, പ്രാചീന ബർഹിഹി ഉവാച. ഭഗവൻ ते वजः अस्माभिः न सम्यक् अवगम्यते, कवयः तद् विजानन्ति न वयं कर्ममोहिताः, भगवंस्ते वजोऽस्माभिर्न सम्यक् अवगम्यते, கவயஸ்தத்விஜானந்தி நவயம் கர்மமோஹிதா. பிராச்சீன பர்ஹிஸ் சொன்னார் நாரத மகர்ஷிட்ட, நாரத மகர்ஷே, பகவானே, நீங்கள் சொன்ன கதையோடு சூக்ஷ்மமான அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் மாயாவேலையில சிக்கின்னு இருக்கிற எனக்கு நன்னா கிளியர் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சிட்டில்லை. ரொம்ப ரொம்ப ஞானிகளுக்கு மட்டும்தான் அதுக்கு சாதிக்கும், எனக்கு அதுக்கு சாதிச்சிட்டில்லை அப்படின்னு. புரஞ்சன உபாக்கியானத்தோடு பகவத் தத்துவ வியாக்கியானம். புரஞ்சனன் அப்படிங்கிறது ஜீவாத்மாவாக்கும் அப்படிங்கிற அர்த்தத்திலேயாக்கும் நாரத மகர்ஷி வர்ணிச்சார் அப்படின்னா கொடியும். பிராச்சீன பர்ஹிஸ் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு சொன்னதால நாரத மகர்ஷிட்ட டீட்டெயில் ஆயிட்டு சொல்லித்தரத்துக்கு சொன்னதால நாரத மகர்ஷி புரஞ்சனன் அப்படிங்கிற அந்த ஜீவாத்ம தத்துவத்தை வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதாக்கும் இந்த அத்தியாயம்.
பிராச்சீன பர்ஹிஸ் நாரத மகர்ஷிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார், பகவத் குணங்கள் எல்லாம் இருக்கிற நாரத மகர்ஷே, சர்வஞானியானவரே, தே உங்களோடு வஜஹா வாக்குகள், அஸ்மாபிஹி என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு, இந்த மாயா வலையில சிக்கிண்டு இருக்கிறவாளுக்கு சம்யக் நன்னாயிட்டு அவகமியதேன புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. கவயஹா ஞானிகளுக்கு மட்டும்தான் தது நீங்கள் சொன்ன தத்துவார்த்தம் விஜானந்தி புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். கர்ம மோகிதாக கர்மபந்தனத்தில் சுற்றி பிணைஞ்சு கிடக்கிற பயம் எங்களுக்கு ந சாதிக்கிறதில்லை. பிரகிருதியுமாய் கூடி சேர்ந்து ரஜோகுண தமோகுணிகளான எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. சத்குணம் ஜாஸ்தியாக இருக்கிற முனிசிரஷ்டர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொன்ன அதே அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். நீங்கள் புரிஞ்சனோடு கதையை சொன்னால் அதில் இருக்கிற சூக்ஷ்மார்த்தம் நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னால் சாதிக்கலை. ரெண்டாவது ஸ்லோகம் நாரத மகர்ஷி பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறதாக்கும். புருஷம் புரஞ்சனம் வித்யாத், எது வியனக்தி ஆத்மனஹா புரம், ஏக த்வி த்ரி சதுஷ்பாதம் பகுபாதம் அபாதகம். புருஷம் புரஞ்சனம் வித்யாத் யத்வ்யனக்த்யாத்மனः புரம், ஏக த்வி த்ரி சதுஷ்பாதம் ஏக த்வி த்ரி சதுஷ்பாதம் பகுபாதமபாதகம். எது ஆத்மனஹா அந்த ஜீவன் அப்படிங்கிறது ஏகா ஒன்று, த்வி ரெண்டு, த்ரீ மூணு, சதுஷ்பாதம் നാല് കാലുകൾ இருக்கிறதுமான, ഒരു കാല് രണ്ട് കാല് മൂന്ന് കാല് നാല് കാലുകളെല്ലാം இருக்கிறதும் ஆன, ബഹുപാദം പല കാലുകൾ இருக்கிறதுം ஆன, അപാദകം പാദങ്ങൾ ഇല്ലാത്തതുமான പുരം ശരീരത്തെ വാസസ്ഥാനത്തെ വ്യനക്തി നന്നാ ക്ലിയർ ആയിട്ട് സ്വീകരിക്കുന്നത്, அப்படி இல்லைன்னா கிளியர் ஆக்கிறது. இந்த உலகத்துல பல பல உயிரினங்கள் இருக்கு. ஒரு கால் இருக்கிற உயிரினம், ரெண்டு கால் இருக்கிற உயிரினம், மூணு கால் இருக்கிற உயிரினம், நாலு கால் இருக்கிற உயிரினம், அஞ்சு கால் இருக்கிற உயிரினம், நிறைய நிறைய கால்கள் எல்லாம் இருக்கிற உயிரினங்கள், கால்களே இல்லாத உயிரினங்கள், இப்படியெல்லாம் இருக்கிற சரீரத்தை ஸ்வீகரித்து அப்படி இருக்கிற உயிரினங்களை பிரகடனப்படுத்துறது. புரஞ்சனம் அப்படி இருக்கிற புரஞ்சனன புருஷம் ஜீவாத்மாவாயிட்டு வித்யாத் தெரிஞ்சுக்கோ. சரீரத்தை உண்டாக்குற புரஞ்சனன
ஜீவாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. பிரகிருதியில பல பல டைப் உயிரினங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் உள்ள இருக்கிற ஜீவாத்மாவாக்கும் அந்த சரீரங்களை செலக்ட் பண்ணுறது, இந்த ஜீவாத்மா சரீரங்களை செலக்ட் பண்ணுறதுனாலேயாக்கும் சரீரங்கள் உண்டாகிறது அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கோ. പുരഞ്ജനനെ ജീവാത്മാവായിട്ടേ തെരിഞ്ഞുണ്ടൂട് அப்படின்னாக்கும் சொன்னது. அந்த ஜீவன் கர்மவினைக்கு അനുസൃതമായിട്ട് ഒന്നോ രണ്ടോ മൂന്നോ നാലോ நிறைய ஜாஸ்தியான கால்களோ இருக்கிற புறங்களை, அதானது சரீரங்களை ஸ்வீகரிக்கிறது. മൂന്നാമത് ശ്ലോകം യഹ അവിജ്ഞാത ആഹൃദഃ തസ്യ പുരുഷസ്യ സകാ ഈശ്വരഃ യത് ന വിജ്ഞായതേ പുംഭിഃ നാമഭിഃ वा क्रियागुणैः यो विज्ञाता हृदस्तस्य पुरुषस्य सगेश्वरा यन्न विज्ञायते पुंभिर्नामभिर्वा क्रियागुणे. யஹா ஜீவனோடு ஜீவாத்மாவோடு அவிஜ்ஞாதா ஆஹ்ருதஹ தெரியப்படாதவன் அப்படின்னு சொன்னதான தஸ்ய புருஷஸ்ய அந்த ஜீவாத்மாவோடு தஸ்யா அந்த சகா மித்ரம் அப்படிங்கிறது ஈஸ்வரஹா பரமாத்மாவே தான். பரம்பொருளை ஒன்னினாலேயும் தெரியப்படுறதுக்கு சாதிக்காது, ஒன்னாலேயும் தெரிஞ்சுக்க முடியாத மித்ரம் அப்படின்னு சொன்னது பரமாத்மாவையாக்கும். எது காரணம் அப்படி என்ன அப்படின்னாக்கா நாமபிகி நாமங்களாலேயோ கிரியாகுணைகி பிரவൃத்திகளாலேயோ குணங்களாலேயோ வா ஒன்னினாலேயும் பும்பிகி மனுஷர்களால ந விஜ்ஞாயதே பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. ஜீவாத்மாவோடு மித்ரம் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஈஸ்வரனாக்கும். அந்த ஈஸ்வரன் நாமம் கர்மம் குணம் இதனாலேயொன்னும் அந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. നാലാമത് ശ്ലോകം യദാ ജിഗൃച്ഛൻ പുരുഷഃ കാർഷ്ണ്യേന പ്രകൃതേഃ ഗുണാൻ നവദ്വാരം ദ്വി ഹസ്താൻ അംഗ്രി തത്ര അനുമത സാധു ഇതി യദാ ജിഗൃച്ഛൻ പുരുഷ ജിഗൃച്ഛൻ യദാ ജിഗൃച്ഛൻ പുരുഷ കാർഷ്ണ്യേന പ്രകൃതേർഗുണാൻ നവദ്വാരം ദ്വിഹസ്താംഗ്രി തത്രാമനുമത സാധ്വിതി. പുരുഷഃ ജീവാത്മാ
பிரகிருதேஹே பிரகிருதியோடு குணான் சத்குணம் ரஜோ குணம் தமோ குணம் இப்படியெல்லாம் இருக்கிற குணங்களை யதா எப்பவாக்குமோ கார்ஸ்மியேன பரிபூர்ணமாயிட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு ஜிகிருச்சன் സ്വീകരിக்கிறதுக்கு ஆசைப்பட்டது அப்போது நவத்வாரம் 9 துவாரங்கள் த்வி 2 ஹஸ்தான் கைகள் த்வி 2 அங்கிரி பாதங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற சரீரம் அது மனுஷ்ய சரீரமாக்கும். சாது இதி அமனுதா தத்ர சாது இதி அமனுதா அந்த மனுஷ்ய சரீரமாக்கும் ரொம்ப உத்தமம் அப்படின்னு நினைச்சது. அங்க தேடி தேடி நடந்தோன மனுஷ்ய சரீரமாக்கும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு நினைச்சது ஜீவாத்மா. எனக்கு ரொம்ப சூட்டபிளான சரீரம் அப்படிங்கிறது இந்த மனுஷ்ய சரீரமாக்கும். 2 கைகளும் 2 கால்களும் நவத்வாரங்களும் எல்லாம் இருக்கிற இந்த மனுஷ்ய சரீரமாக்கும் சூட்டபிள் அப்படின்னு ஜீவாத்மா சிந்தனை பண்ணித்து. 5வது ஸ்லோகம் புத்திம் து பிரமதாம் வித்யான் மம அகம் இதி எது கிருதம் யாம் அதிஷ்டாய தேஹே அஸ்மின் புமான் புங்க்தே அக்ஷபிஹி குணான் புத்திம் து பிரமதாம் வித்யான் மமாஹமிதி யத்கிருதம் யாமதிஷ்டாய தேஹேஸ்மின் புமான் புங்க்தே அக்ஷபிர்குணான் புங்க்தே அக்ஷபிஹி குணான் யாமதிஷ்டாய தேஹேஸ்மின் புமான் புங்க்தே அக்ஷபிர்குணான் புங்க்தே அக்ஷபிஹி குணான் புங்க்தே அக்ஷபிர்குணான். நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற சிந்தை இருக்கிற ஒருத்தியால இந்த ஜீவன் அட்ராக்ட் ஆச்சே அந்த ஸ்திரீ அப்படிங்கிறது புத்தி ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. புத்தியை ஆசிரயிச்சுண்டு ஜீவாத்மா இந்திரியங்கள் வழி பிரகிருதி குணங்களை அனுபவிக்கிறது. நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற இந்த சிந்தனை அந்த சிந்தனை வந்தது புத்தி இருக்கிறதாலேயாக்கும். நான் என்னோடது இப்படியெல்லாம் இருக்கிற சிந்தனை வர்றது புத்தினாலேயாக்கும். அந்த புத்தியை ஆக்கும் ஸ்திரீ அப்படின்னு சொன்னது அஜ்ஞான விஷயங்களை சிந்திக்கிறதால அவித்யா புத்தியான ஸ்திரீ. புத்தியை ஆசிரயிச்சு புத்தியோடு சொல்படிக்கு நடக்கிற ஜீவாத்மா இந்திரியங்கள் வழி பிரகிருதி குணங்களை அதானது அஜ்ஞான விஷயங்களை அனுபவிக்கிறது. புரஞ்சன உபாக்கியானத்தில் பார்த்த விஷயங்களை அதனோட தத்துவார்த்தங்களை நாரத மகர்ஷி இந்த அத்தியாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணவாக்கும் செய்கிறார். அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஆல்ரெடி நம்ம பார்த்த கதைகளில் இருக்கிற விஷயங்களை இங்கே சொல்லிண்டு அதனோட தத்துவார்த்தங்களை சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பிரமதாம் து ஜீவாத்மா அப்படிங்கிற புரஞ்சனன் பார்த்த பிரமதையாகட்டும் புத்தியாக்கும் அப்படின்னு வித்யான் தெரிஞ்சுக்கோ. எது
அந்த புத்தியால யத் கிருதம் அனுபவிக்கிறதாக்கும் அகம் மம இதி நான் என்னோடது இப்படின்னெல்லாம் இருக்கிற விஷயங்கள் யாம் அந்த புத்திய அதிஷ்டாய ஆசிரிச்சுண்டாக்கும் தேஹே சரீரத்தில் இருக்கிற அஸ்மின் புமான் இந்த ஜீவாத்மா அச்சபிகி இந்திரியங்களால குணான் பிரகிருதி குணங்களை புங்க்தே அனுபவிக்கிறது. ஆறாவது ஸ்லோகம். சகாய இந்திரியகணாஹ ஞானம் கர்ம ச யத் கிருதம் சக்யஹ தத்விருத்தயஹ பிராணஹ பஞ்சவிருத்திஹ யதா உரகஹ சகாய இந்திரியகணாஞானம் கர்ம ச யத் கிருதம் சாக்யஸ்தத்விருத்தய பிராண பஞ்சவிருத்திரதோரகா. புரஞ்சனியோடு நண்பர்களானவா 10 இந்திரியங்களாக்கும் ஞானവും கர்மവും ஞான இந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் அப்படிங்கிற 10 இந்திரியங்கள் புரஞ்சனியோடு சகிகள் இந்திரிய விருத்திகளாக்கும் அபுத்தி அப்படிங்கிற ஸ்திரீயோடு கூடி சேர்ந்தாக்கும் இந்திரியங்களால பிரகிருதி குணங்களை புரஞ்சனன் அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இங்க அபுத்தி அப்படிங்கிற புரஞ்சனியோடு நண்பர்களை எடுத்து சொல்றார் நாரத மகர்ஷி. இந்திரியகணாக 10 இந்திரியங்களாக்கும் புரஞ்சனியோடு நண்பர்கள் ஞானம் ச கர்மம் ச ஞானவும் கர்மவும் 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் யது கிருதம் இந்திரியங்களால பிரகிருதி விஷயங்களை அனுபவிக்கிறார் புரஞ்சனன். தது இந்திரியங்களோடு விருத்தயஹ பிரவൃத்திகளாக்கும் சக்யஹ புரஞ்சனியோடு தோழிகள் உரகஹ 5 சிரஸ் இருக்கிற சர்ப்பம் பிராணஹா பிராணனோடு பஞ்ச விருத்திகி 5 விதத்தில் இருக்கிற விருத்திகளாக்கும் பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் இப்படி இருக்கிற பஞ்ச பிராணனுகளாக்கும் 5 சிரசுள்ள 5 பிராண விருத்திகள் அப்படின்னு நாரத மகர்ஷி இங்க பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம்.